உச்சிரமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்றார். என் மகனே மகளே, உன்னை திருப்தி ஆக்குவேன்னா உன்னுடைய வாழ்க்கை திருப்தியா இருக்குதா? உங்க குடும்ப வாழ்க்கை திருப்தியா இருக்குதா? பிசினஸ் செய்றீங்களே திருப்தியா இருக்குதா? ஊழியம் செய்றீங்களே ஒரு முழு திருப்தி இருக்குதா? உங்களுடைய ஊழியத்துல நீங்க செய்கிற காரியத்துல ஒரு முழுமையான சந்தோஷம் திருப்தி இருக்குதா? இல்லைங்க, ஏதோ செய்யறேன் வாழ்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உங்களை திருப்தியாக உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீ செய்யற வேலையில உன் வாழ்க்கையில நீ திருப்தியா இருக்கும்படி ஏதோ ஒரு குறை இருக்குது, மனசுல பாரம் இருக்குதுல்ல, நான் அதை மாற்றி உன்னுடைய குறைவை நிறைவாக்கி திருப்தியாக்குவேன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஒரு திருப்தி, மன திருப்தி ஆண்டவர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் திருப்தியா இருக்கிறேன், மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் தேவனால் மாத்திரம்தான் தர முடியும்.